வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊர் நார்கோயில் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மல்லிகை செடி. எங்கள் ஊரில் இதை மல்லிகை செடின்னு சொல்லுவோம். ஆனால் கொஞ்சம் பூ போதும். ஒரு முழம் பூ வந்துவிடும். ஒரு ரெண்டாக பார்த்தா ஒரு 20 பூ இருந்தால் ஒரு முழம் பூ வந்துடும். வாங்க கைஸ், செடியை பார்க்கலாம், பூத்த பூக்களை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த செடி. இவ்வளவு அழகாக பூத்திருக்கு பார்த்தீங்களா? இது எங்கள் வீட்டில் நட்டு 8 வருஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதன் மனம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முத்தத்து முல்லைக்கு மனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இது காலை முதல் மாலை வரை மனத்துக்கிட்டே இருக்கும், மனம் வீசிக்கிட்டே இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பூவை பார்த்தீங்களா? பூ மொட்டு விரிஞ்சிருக்கிறது, மொட்டாக இருக்கிறது, பாதி மொட்டு பாதி விரிஞ்சிருக்கிறது, ஃபுல்லாக விரிஞ்ச பூ. இது எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்கும். 4 அடுக்கு செடி, 4 அடுக்கு பூ. இது 4 அடுக்கு. மற்ற மல்லிகை பூவெல்லாம் ஒரு அடுக்கு தான் இருக்கும். இது 4 அடுக்கு இருக்கும். அதனால தான் ஒரு பூவே பார்த்தா சின்ன ரோஸ் மாதிரியே இருக்கும். ரோஸ் செடி மாதிரி, ரோஸ் செடியில் உள்ள பூ மாதிரியே இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் இதை முல்லை செடின்னு சொல்லுவோம். சென்னையில் இதை மல்லிகை செடின்னு சொல்லுவாங்க. மல்லிகை, இதான் மல்லிகை பூ. அடுக்கு 4 அடுக்கு மல்லிகை பூ இது.